ஹலோ கைஸ், வெல்கம் டு உங்கள் டிவைஸ். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை விட நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும். ஆமாங்க, இது ஒரு பேஜர். பேஜரை பற்றின ஒரு சின்ன தகவலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேஜர் பார்த்திங்கன்னா எப்படி வேலை செய்யுதுன்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக வேலை செய்யுது. கைஸ், பேஜருக்கு ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். உங்களுக்கு அந்த யூனிக் நம்பரை வச்சு யாராச்சும் அழைப்பாங்க. அந்த அழைப்பு பார்த்திங்கன்னா பேஜர் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போகும். அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த மெசேஜை ரேடியோ சிக்னலாக மாற்றி உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த ரேடியோ சிக்னலை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க பேஜர் கேப்சர் பண்ணும். இப்படி தான் பேஜர் வேலை செய்யுது. அந்த காலகட்டத்தில் ஒரு 4-5 ஃபியூச்சர்ஸில் பேஜர் லான்ச் ஆச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா பீப் சவுண்டு மட்டுமே வரும், வேறு எதுவும் அதில் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா 2-வே பேஜர்னு சொல்லுவாங்க. அதில் வந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட சில லிமிட்டட் எடிஷனாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாய்ஸ் கிளிப்பிங்ஸ் அனுப்புகிற மாதிரி பேஜரும் லான்ச் ஆச்சு. 90ஸில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே இந்தியாவில் கருதப்பட்டுச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்களோட பெல்ட்டில் பவுச்சுக்குள்ளே இந்த பேஜர் வச்சுருப்பாங்க. நானே சின்ன வயசில் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 2000 காலகட்டத்தில் மொபைல் ஃபோன்கள் அதிகமாக வந்ததால் பேஜருடைய தேவைகள் சுத்தமாக குறைஞ்சி பேஜர்கள் இல்லாமல் போச்சு. 1959 காலகட்டத்திலேயே மோட்டரோலா நிறுவனம் பேஜரை தயாரித்து வெளியிட்டிருக்கிறாங்க. இவ்வளோ நாள் கழித்து இந்த பேஜரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பேஜரை பற்றின ஒரு சின்ன தகவலை நான் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போல் தகவலை நான் உங்களுக்கு வேறொரு வீடியோவில் கொடுக்குறேன். நன்றி.